நமஸ்காரம். இது நமது உலகம் சேனல் நேயர்களுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள். அஸ்மத் சர்வ குருபியோ நமக. எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்முடைய பேலன்சிங், அதாவது ஸ்திரத்தன்மையை விட்டு கொடுக்காத விருப்பமுடைய விருச்சிக ராசி நண்பர்களே, இப்போ இது வரைக்கும் நம்ம சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி, மாத பலன், வருட பலன் இதெல்லாம் பார்த்துன்னு வந்தோம். சரி, இதெல்லாம் எதுக்கு பார்க்குறோம், ஏன் பார்க்குறோம்? இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்? வித்தியாசமான ஒரு கோணத்தை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 2 விஷயம் நமக்கு ஜாதகம் பார்க்கணுமா, தேவையா, அதனால் நமக்கு என்ன நன்மை? 2 விஷயங்கள். கட்டாயம் ஜாதகத்தை பார்க்கணும். ஏன்னா நாம் இந்த பூமியில் பிறந்தது ஏதோ ஒரு கோள்களின் செயல்களினால் தான். காத்தால் ஏன் தான் சூரியன் உதிக்கிறது, அடிக்கடி நான் சொல்லக்கூடியது. அந்த சூரியன் ஒரு கோள், சந்திரன் ஒரு கோள். ஏன்னா சந்திரனுடைய ஏற்றம்ங்கிறது பௌர்ணமியில் நம்ம கடல் அலையை பார்த்தா தெரியும், அல்லது மாடி மேலே போய் நின்று பௌர்ணமி அன்னைக்கு ஒரு அரை மணி நேரம் நின்னோம்னா அந்த சில்னஸ் தெரியும். ஸோ கோள்கள் அது ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பு நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் உண்டு. இங்கேருந்து நம்ம பேசணும்னா அமெரிக்காவில் கேட்குது, இந்த வேவ்ஸ் போயிட்டு வந்துட்டுருக்கு. அதே மாதிரி கோள்களுடைய வேவ் நம்மை பாதிக்கிறது, இதுதான் உண்மை. அதனால் நம்ம நிச்சயமாக ஜாதகம் பார்க்கணும். 2வது எதிர்பார்ப்பு. சார், எப்படி இருந்தாலும் ஒரு நாளைக்கு எதிர்பார்ப்பு இருக்குது. ஏந்திருந்த உடனே எதிர்பார்ப்பு. நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கணும், நல்லா சம்பாதிக்கணும், நல்லா செலவு பண்ணணும், நல்லா சாப்பிடணும், நல்லா அனுபவிக்கணும். இப்படியான எதிர்பார்ப்புகள் லைஃப்பில் உண்டு. அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடியது 100% பூர்த்தி செய்யணும்னு சொல்ல முடியாது, ஆனால் நிச்சயமாக ஒரு ஏற்றத்தை தரக்கூடியது. ஏன்னா இப்போது நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், கோயிலுக்கு போனால் செருப்பை கழட்டிட்டு உள்ளே வாங்க அப்படின்றாங்க. கோயில் இல்லாத சில ஷாப்ஸுக்கு போனாலே செருப்பை வெளியில் கேட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே அந்த இடத்தில் நாம் செய்யக்கூடிய செய்திகள் நமக்கு ஏற்றம் தரக்கூடியவை. இல்லைன்னா நம்ம உள்ளே வந்துடும். அது அங்கே போனால் அப்படி செஞ்சால் ஏற்றம் தரும். ஏன்னா ஏசி இருக்குது, அந்த வெளியிலேருந்து வரக்கூடிய சேறு மண்ணெல்லாம் உள்ளே வர வேண்டாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. சில இடத்துல ஷூ போட்டுட்டே உள்ளே போகலாம். ஒவ்வொரு இடத்திற்கு தகுந்த மாதிரி நம்மை நாம் மாற்றிக்கொள்ளுகிறோம். அதுதான் அண்டர்லைன். அதே மாதிரி நமக்கு வரக்கூடியது, அதாவது விருச்சிக ராசிக்காரர்களை நமக்கு எப்போ ஏற்றம் வரும், அதற்கு நாம் நம்மை எப்படி தயார்படுத்தி கொள்ளணும் அல்லது மாற்றிக்கொள்ளணும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். விருச்சிக ராசிக்கு 3 நட்சத்திரங்கள்: விசாகம், அனுஷம், கேட்டை. விசாகம், அனுஷம், கேட்டை ஒவ்வொன்றாக தனியாக பார்ப்போம். ஆனால் விருச்சிக ராசிக்கு அதிபதியானவர் செவ்வாய் நமக்கு பலமாக இருக்கணும். நல்ல பலமாக இருந்தால் தான் நம்மளால் முன்னேற முடியும். 2ஆம் வீட்டுக்குடையவனுடைய குரு நமக்கு பலமாக இருக்கணும். விருச்சிக ராசியில் கேட்டை நட்சத்திரம். கேட்டை அப்படின்னா அது ஆயில்யம், கேட்டை, ரேவதி புதனுடைய அம்சமாக விளங்கக்கூடிய புதனுடைய கால் நமக்கு தெரியும். இந்த ஹிந்து மித்தாலஜிலேயே நம்ம அதாவது அடுத்த பிறவி, போன பிறவி, அடுத்த பிறவின்னு சொல்கிறோம். இந்த பிறவியில் நம்ம இந்த உலகத்தில் கால் வைக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருந்த திசை புதன் திசை. என்ன கேட்ட இதை புதன் திசை தான் ஆரம்பம். அந்த புதன் திசை அதனால் ஒன்று விருச்சிக ராசிங்கிறதுனால செவ்வாய் அதிபதி. அந்த செவ்வாய் நல்ல இடத்துல இருக்கணும், கெட்டு போகாமல் இருக்கணும். சார், மெயினாக நல்ல இடத்துல இருக்கணும். அதாவது ராகு கேதுவால் பாதிக்கப்படாத செவ்வாயாக இருக்கணும் ஃபஸ்ட்டு. இருந்தால் அதுவும் 4ஆம் வீட்டுக்கு அதிபதியான சனியோடு சேர்ந்திருந்தாலும் பார்வைப்பட்டாலும் நமக்கு நிச்சயமாக கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு வீடு, மனை, வாகனம் நிச்சயமாக உண்டு. சரி, அடுத்தது புதன். ஏன்னா புதன் திசையில் பிறந்திருக்கும். புதன் கெட்டு போகாமல் இருக்கணும். 11ஆம் வீட்டுக்காரன், 11ஆம் வீட்டுக்கு அதிபதியானவன் 11ஆம் வீட்டிலே ஆட்சியும் உச்சமுமாக இருக்கக்கூடியவன். ஒரே வீட்டில் ஆட்சியும் உச்சமும் இருக்கக்கூடிய ஒரே அதிபதி யாருன்னா புதன் மட்டும்தான். அப்படிப்பட்ட புதன் நமக்கு நல்லபடியாக இருக்கணும், நல்ல இடத்துல இருக்கணும். அடுத்தது நம்ம புதன் திசையில் ஒரு 7 வருஷம் இருக்குன்னு வச்சுக்கோ, 10 வருஷம் இருக்குது அப்படின்னா 10, 7, 16 வருஷம் நமக்கு தெரியாத போயிடும், கேது திசையும் போயிடும். அதுக்கு அடுத்து வரக்கூடியது தான் சுக்கிரன். ஸோ சுக்கிர திசை நமக்கு எங்கே இருக்குது? சுக்கிரன் எங்கே இருக்கு? 7ஆம் வீட்டுக்கு அதிபதியான சுக்கிரன் நல்ல நிலைமையில் இருக்கார். சுக்கிரன் எனக்கு தெரிஞ்சு குருவோடு சேராமல் இருப்பது மிக நல்லது. தனி சுக்கிரன் நல்லது, அல்லது சூரியனோடு சேர்ந்த சுக்கிரன், புதனோடு சேர்ந்த சுக்கிரன் மிக மிக நல்லது. யாருக்கு? விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. அந்த சுக்கிரன் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கும் நல்ல வசதியை, வாய்ப்பை கொடுக்கக்கூடியவர். ஸோ இந்த சுக்கிரன், சூரியன், சந்திரன் 17, 20, 17, 37, அடுத்து வரக்கூடிய 6, 43, 10, 53 கிட்டத்தட்ட
60 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை. நமக்கு வரக்கூடியது அதிகமாக இருக்கக்கூடியது சுக்கிர தசை. நல்ல சந்தர்ப்பத்தில் கிட்டத்தட்ட 17-18 வயசில் வரக்கூடியது அடுத்த 20 வருடங்கள் இருக்கக்கூடியது சுக்கிர தசை. ஸோ சுக்கிரனை கேட்டை நட்சத்திரக்காரர்கள் நல்ல கெட்டியமாக பிடிச்சிக்கணும். ஏன்னா லைஃப்பில் பர்ஃபெக்ட் டைமிங்கில் சுக்கிர தசை வர்றது அப்படின்னா அது விசாகம், அனுஷம், எஸ்பெஷலி அனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு தான் அது நடக்கக்கூடியது. அதனால் கேட்டை நட்சத்திரம் அப்படிங்கிறது உயர்ந்த நட்சத்திரமாக நாம் திங்க் பண்ணிக்கணும். அதனால் நாம் என்ன பண்ணணும், சுக்கிரனை வழிபட வேண்டும். சுக்கிரன் என்ன பண்ணினா ஏற்றம் இருக்கும் சார், இல்லையா? இப்போ வீட்டுக்குள்ளே சில பேர் வீட்டுக்குள்ளே போனோம்னா வீட்டுக்கு உள்ள நுழையச்சவே ஏதாவது ஒரு இடத்துல கண்ணில் படுற மாதிரி சின்ன யந்திரங்கள் போட்டு வச்சுருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுவும் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் தயவு செஞ்சு எல்லா யந்திரத்தையும் வாங்கிடாதீங்க. நல்ல யந்திரமாக நல்லவர்கள்கிட்ட சின்னதாக இருந்தால் போகிறோம். ஒரு வாசலிலோ உள்ள வர இடத்துலையோ ஆணி வைத்து அடிக்காதீர்கள். சில பேர் ஆணியால் அடிச்சிருப்பாங்க. ஏன்னா நமக்கு சனியனுடைய சம்பந்தம் வரக்கூடாது. 3க்கும் 4க்கும் அதிபதியானவன் தான் சனி இருந்தாலுமே, ஏன்னா 3க்கு அதிபதியானவன், அதனால் ஆணி வச்சு அடிக்கக்கூடாது சார். ஒன்று தொங்க விடுங்க, அல்லது இப்போல்லாம் நிறைய பேஸ்டிங் வருது, அந்த பேஸ்ட் வச்சு பேஸ்ட் பண்ணுங்கள். சப்போஸ் அங்கே பண்ண முடியல அப்படின்னா நம்ம உள்ளே என்ட்ரு பண்ண உடனே வீட்டில் இந்த லைப்ரரி மாதிரி வச்சுருப்போம், அல்லது ஒரு ஏன்னா புதன் நம்ம பிறந்ததுனால உள்ளே என்ட்ரு பண்ணச்சே சில பேருக்கு ஷோகேஸ் வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு 10-12 புஸ்தகங்களை வச்சு வைங்க. எந்த ஷோபீஸாக ஐட்டம் வச்சாலும் ஒரு 4-5 புக்கு, நல்ல புக்காக கண்ணில் பார்க்கச்சு பளிச்சுன்னு அடுத்து வந்தோடனே இந்த புக்கா அப்படின்னு எடுத்து அதை பார்க்குறபடி இருக்கக்கூடிய ஒரு 4-5 புஸ்தகங்கள், அதற்கு பக்கத்தில் இந்த தகடு, இதை வைத்து வணங்கி வந்தோம். ஆனால் வணங்கி வரணும்னு அவசியம் கிடையாது. வெளியில் போகச்சே அந்த புக்கையும் அந்த சுக்கிரன் தகடையும் பார்த்துட்டு வெளில போங்க. உள்ள வீட்டுக்குள்ளே வரச்சே அந்த அலமாரியோ அல்லது அந்த இதுவோ வெளிப்பக்கம் பார்க்காம வீட்டு பக்கம் பார்க்க மாதிரி இருந்தால் ரொம்ப நல்லது. அது மிக மிக கேட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கணும். நீங்கள் பார்த்துக்கோங்க, ஏதாவது ஒன்று உங்கள் வீட்டு கேட்டாக இருக்கலாம், அல்லது ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கும். அப்பார்ட்மெண்ட் சவுத் சைடு இருக்குது சார், நான் நார்த் சைடு கேட்டிருக்கேன்னா அப்படி இருந்தால் பரவாயில்ல. இப்படி நம்ம வச்சோம்னா நிச்சயமாக ஏற்றம் உண்டு. ஏன்னா சுக்கிரதசை ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கும். இது ஒன்று. 2 விஷயம் சொல்லிட்டேன். 3வது விஷயம் என்ன, சுக்கிரனும் சூரியனும், அடுத்து வரக்கூடிய சூரியன், அதுக்கு அடுத்து வரக்கூடிய சந்திரன், கிட்டத்தட்ட 35 வருடங்கள் நமக்கு இவங்க 3 பேர் தான் நமக்கு ஆட்சியை தரக்கூடியவர்கள், நமக்கு ஏற்றத்தை தரக்கூடியவர்கள், மாற்றத்தை தரக்கூடியவர்கள். அந்த சுக்கிரன் தவிர சுக்கிரன் சூரியன் சேர்ந்து ஒரு 10ஆம் வீட்டில் இருந்தாலோ 11ஆம் வீட்டில் இருந்தாலோ 2ஆம் வீட்டில் இருந்தாலோ நிச்சயமாக அரசியல்வாதிகள், ஆன்மீகவாதிகள் ஏற்றம் பெறுவார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் நிச்சயமாக ஏற்றம் உண்டு. பௌர்ணமி சந்தர்ப்பத்தில் பிறந்தவர்களாக இருந்தால் நிச்சயமாக ஏற்றம் உண்டு. அது தவிர இந்த சந்திரதசை 10 வருஷம் இருக்குது. 17, 17, 27, 37, 43 53 வயசு நல்ல ப்ரமோஷன் வர டைம் சார் நமக்கு. அதனால் விடாமல் திருப்பதி ஏழுமலையானை போய் பிடிச்சிக்கோங்க. ஏன்னா ராமச்சந்திரன் அவன், அது மட்டும் இல்லை சூரியனுக்கும் அதிபதியானவன், சூரிய வம்சத்தில் வந்தவன், பேர் ராமச்சந்திரன். அதனால் ராமன் எங்கெங்கெல்லாம் இருக்காரோ அந்த இடத்திலெல்லாம் ராமனை வழிபட்டு வருவது காலம் காலமாக ஏற்றத்தை தரக்கூடியது. சார் எனக்கு ராமரை விட வேறு யாராவது சொல்லுங்கள் அப்படின்னா, ஏன்னா நீங்கள் திருச்செந்தூர் போனாலும் அல்லது திருநெல்வேலி போனாலும் எல்லாமே அந்த இடத்துல இருக்கக்கூடியது பெருமாள் தான். சிவனோடு சேர்ந்த பெருமாள் திருநெல்வேலியில், நெல்லை கோவிந்தன், தில்லையில் இருக்கக்கூடியது மகாவிஷ்ணு மகாசிவன், தில்லை கோவிந்தன், நெல்லை கோவிந்தன், செந்தூர் கோவிந்தன். அதனால் திருச்செந்தூர் சென்று வருதல், அலைவாய், அந்த அலையனுடைய வாயில் இருக்கக்கூடிய திருச்செந்தூர் சென்று வருதல் அப்படிங்கிறது ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கும். உடுப்பி சென்று தரிசனம் செய்து விட்டு வருதல், கிருஷ்ணன், உடுப்பி கிருஷ்ணன், சிறிய கிருஷ்ணன், அவனை சென்று தரிசனம் செய்து விட்டு வருதல் அப்படிங்கிறது ஏற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். இது சூரியன் சந்திரன். ஏன்னா நீங்கள் மலைக்கு, திருப்பதி மலைக்கு போச்சு, கட்டாயம் மலையிலேருந்து கீழே இறங்கி வரும்போது ஒரு 2-3 தரம், ஒரு 2 வருஷத்தோடு தான் திருப்பதி மலைக்கு போயின்னு வச்சுப்போமே. அப்போது ஒரு தரமாவது கீழே பத்மாவதி, வருஷம் தடவை பத்மாவதி பல பேர் பார்க்கறதில்ல தாயாரை, அம்மாவை. சில சந்தர்ப்பங்கள் நாம் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் என்றால் பத்மாவதி தாயாரை சுற்றி அங்கே சூரியன் கோயில் இருக்குது. அந்த சூரியன் கோவிலில் சூரியனார் இருக்கார், சூரிய நாராயணன். அந்த இடத்துல ஒரு அர்ச்சனை செய்து விட்டு வாருங்கள், மிக மிக ஏற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும்.
அது புதன்கிழமையாக இருந்தால், ஏன்னா நம்ம பிறந்த தசை ஏற்றம் தரக்கூடியது, அல்லது ஞாயிற்றுக்கிழமை, ஏன்னா பல பேர் ஞாயிற்றுக்கிழமையில விரும்புவாங்க, இதுவும் ஏற்றம் தரக்கூடியது. இதை விடுத்து இன்னொரு முக்கியமான நாள் திங்கட்கிழமை. திங்கட்கிழமையில் நாம் பெருமாளையும் தரிசித்து விட்டு, அம்பாளையும் தாயாரையும் தரிசித்து விட்டு, சூரியனையும் அங்கே சென்று சூரிய நாராயணையும் வணங்கி வந்தோமையானால் கிட்டத்தட்ட ஒரு 6 தரம் செஞ்சு பாருங்க சார். ஒரு 3 வருஷம் 4 வருஷத்தில் ஒரு 6 முறை செஞ்சோம்னா நம்மளுடைய லைஃபே சேஞ்ச் ஆகிடும். நிச்சயமாக லைஃப்பில் ஒரு மாற்றம் வரும். இந்த 4-5 திங்ஸை நான் செஞ்சுட்டு வந்தோம்னா நிச்சயமாக உங்களுக்கு வாழ்க்கையிலே ஏற்றம் நிச்சயமாக தெரியும். இதை தவிர நம்ம கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு, விசாக நட்சத்திரம், விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தனியாக உடல் உபாதைகள், மற்ற சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும்போது எதிர்கொள்வது அப்படிங்கிறதுக்காக தனியாக காணொளி போட்டிருக்கேன், பாருங்கள். இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க, அடுத்தவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்ஸில் போடுங்க. எனக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டுருக்கு. பல கமெண்ட்ஸை என்னால் பார்க்க முடியாது, சிலது பார்க்குறது எனக்கு சந்தர்ப்ப சூழ்நிலை இல்லை. அதனால் என்னால் முடிந்த அளவுக்கு நான் அந்த கமெண்ட்ஸுக்கு நான் ஜென்ரலாக தனியாக பரிகாரம் அந்த பதில் சொல்லலை அப்படின்னாலுமே நான் இந்த மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய காணொளிகளில் அந்த பதிலை உங்களுக்கு நிச்சயமாக நான் தருகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.